பல தமிழ் குழுக்களாக இயங்கிய அரசாங்கத்துடனும் சேர்ந்து இயங்கி பயங்கரவாத எமது இனத்தை அழித்தொழித்த ஒட்டுண்ணிகள் ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகின்ற பல இயக்கங்கள் தற்பொழுது ஜனநாயக கண்ணோட்டத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை சென்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஓரம் கட்டியிருந்தார்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தங்களுடைய நிலையை மீண்டும் அவர்கள் கொண்டு வருவதற்காக வேலைவாய்ப்பு வழங்குவதாகவும் பல இதுவரை செய்யாத அபிவிருத்திகளை தாங்கள் செய்ய போவதாகவும் கூறிக்கொண்டு மக்களிடம் தேர்தலுக்கு வந்திருக்கின்ற இந்த ஆயுதமேந்திய குழுக்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும். அதனால் அதில் பாதிக்கப்பட்ட ஒருவனாக நானும் கூட ஒரு சமூக செயற்பாட்டு நிறுவனத்தை தான் நாங்கள் சூலகம் என்ற அமைப்பை 2002ஆம் ஆண்டிலிருந்து செயற்படுத்தி வருகின்றோம். ஆனால் அந்த அமைப்பினூடாக எமது சூழல் சார்ந்த பாதுகாப்பு, அதாவது மரநடுகைகள், பிளாஸ்டிக் பொருட்களை இல்லாத ஒழித்தல் மற்றும் சுகாதார, மருத்துவ, கல்வி, விளையாட்டுத்துறை சார்ந்த பல உதவிகளை செய்து வருகின்றோம். இந்த காலப்பகுதியில் எமது தீவு பகுதியில் பல செயற்பாடுகளை செய்ய விடாமலும் இடையூறாக இருந்தவர்கள், அதில் குறிப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர், அதே போன்று பலர் இருக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில் நாங்கள் மிகவும் ஒரு துணிச்சலாகத்தான் செயற்பட்டு சென்ற உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் வட்டாரத்தில் முழுமையாக இளைஞர்களை இணைத்து வெற்றி பெற்றோம். ஆனால் எங்களுக்கான ஆட்சி அமைப்பதற்கான ஒத்துழைப்பை ஏனைய தமிழ் கட்சிகளும் வழங்காதன் காரணமாக நாங்கள் சபையை அமைக்க முடியாமல் போயிருந்தது. எனவே அதே போன்று இந்த முறை இல்லாமல் முழுமையாக நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் முறையானது மிகவும் பிழையாக இருப்பதன் காரணமாக தனித்து வட்டாரத்தில் வென்றாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் இந்த விகிதாசாரத்தில் வந்தவர்கள் மூலம் அங்கு பெரும் குழப்ப நிலைகள் எல்லா சபையிலும் இருந்தது உங்களுக்கு தெரியும். எனவே அதை உருவாக்கியவர்கள் குறிப்பாக எமது ஜனாதிபதி சட்டத்தரணி என்று பெருமையாக கூறுகின்ற எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தான் அந்த வரைவை வரைந்தார்கள். அதாவது ஜனாதிபதி சட்டத்தில் சுமந்திரன் அவர்களும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்தி விக்ரமன் என்று சிங்கள பெரும்பான்மையை கொண்ட இனத்தைச் சேர்ந்த சட்டத்தரணியும் தான் இந்த வரைவை உருவாக்கினார்கள். அதன் மூலமே பெரும்பான்மை உள்ள கட்சி கூட ஆட்சி அமைக்க முடியாமல் சில நூற்றுக்கணக்கான வாக்குகளை பெற்ற விகிதாசாரத்தில் வந்த கட்சிகள் அந்த செயற்பாடுகளையும் மக்களுக்கான அபிவிருத்திகளையும் உரிமைகளையும் செய்ய விடாமல் பல சபைகளை குழப்பிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று இந்த முறையும் அந்த சபைகள் அப்படி செயற்படாமல் மக்கள் முழுமையாக ஒரு தமிழ் தேசியம் சார்ந்தும் ஊழலற்ற நமது தமிழ் தேசிய பேரவைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த தீவு பகுதியில் பலவிதமான கொலை குற்றங்கள் செய்யப்பட்ட காலப்பகுதியில் அரசியல் செய்ய முடியாமல் ஒரு இடர்பாடை செய்து கொண்டிருந்த குறிப்பாக 96ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஈழ மக்கள் ஜனநாயக தங்களுடைய கோட்டையாக தீவு பகுதியை வைத்திருந்தார்கள், ஒரு சூனிய பிரதேசமாக வைத்திருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் அரசியல் செயற்பாட்டுக்காக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்ற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்காக 2001ஆம் ஆண்டு சென்ற பொழுது பல தேர்தல் காலப்பகுதியில் வன்முறைகளை செய்து அதில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த இளைஞன் இன்று அந்த வலியை உணர்ந்து இந்த தேர்தல் களத்துக்கு வந்து எமது மக்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளையும் அபிவிருத்திகளையும் செய்வதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார். எனவே அவர் குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இங்கு ஊடகத்துக்கு முன்வந்திருக்கின்றார். 2001ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சென்ற பொழுது குறிப்பாக மாவை சேனாராஜா, சுவாஜிலிங்கம் போன்றவர்கள் தாக்கப்பட்டு அவர்களோட ஆதரவாளராக சென்ற இருவர் கொல்லப்பட்டார்கள். அதில் கொல்லப்பட்ட பேரம்பலம் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஊழியராக வேலை பார்த்தவர். ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் களத்தில் செயற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது, அநீதி இழைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று 2 நாட்களுக்கு முன்னர் பார்த்தீர்கள் என்றால்
ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தேவானந்த ஐயா அவர்கள் தாங்கள் எந்த விதமான அநீதிகளையும் குற்றங்களையும் செய்யவில்லை, தாங்கள் ஜனநாயக கண்ணோட்டத்தில் தான் சென்றவர்கள் என்று கூறுகிறார்கள். எனவே அவ்வாறானவர்கள் இந்த தேசிய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றது போலவே தமிழ் தேசியத்தையும் தமிழ் இனத்தையும் அளித்தவர்கள் ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் எமது கருத்தாகவும் மக்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும். எனவே அதனை அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் என்ற ரீதியில் பேரம்பலம் கவியரங்கன் அவர்கள் தனது கருத்தை கூறுவார், இந்த ஊடகத்துக்கு தெரிவிப்பார். வணக்கம், என் பேர் கவியரன். நான் வேலன 6ஆம் வட்டாரத்தில் காங்கிரஸ் சின்னத்தில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறேன். நான் உங்களோட இந்த முறை தான் முதலாக என் கருத்தை பதிவு செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், உண்மையாக சொல்ல போனால் எங்களோட வீட்டு ஒரு பெரிய இழப்பு. அதோடு எங்களோட வீட்டில் இருந்து யாருமே அரசியல் என்ற ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றதில் நாங்கள் எங்களோட அம்மா இனி இல்லைன்னு இதாக பார்த்து கொண்டிருந்தவ இன்னொரு இழப்பு வரக்கூடாதுண்டு. ஆனால் என்ன செய்கிறது, நாங்கள் இப்போ உண்மையாக சொல்லப்போனால் நாங்களே சரியான வழியில் சில காலங்கள் போயலை, நாங்களும் தறியட்டு திரிஞ்ச நாங்கள் தான். ஆனால் இப்போ நடக்கிற நிலவரங்களை பார்த்தா எங்களோட அரசியல் தலையீடு வந்தால் தான் எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு இதுக்குள்ளே நாங்கள் வந்தால் தான் சில விஷயங்களை கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரலாம்ன்றது இந்த ஒரு எண்ணப்பாக்கு. அது சில பேர்ட்ட தலைமத்துவமும் சரி, சில பேர்ட்ட வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது என்னென்னு சொல்லி சொன்னால், நான் முதல்ல என் அப்பா யாருன்னு சொல்கிறேன். 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நாரந்தனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொன்னால் வீடு இல்லை, உதயசூரியன் அந்த 2001 உதயசூரியன் கூட்டமைப்புன்றது தெளிவாக இருக்கணும். 2004க்கு பிறகு தான் வீட்டுக்கு போனது. எங்கட அப்பா செத்தது கூட்டமைப்புக்கு செத்தவர், வீட்டுக்கு சாயலை. கூட்டமைப்பை உதயசூரியன் ஆனந்த சங்கிரியர் அப்படியே அவர் தனக்கு தரமாட்டேன் அவர் அதோட போயிட்டார். அதுக்கு பிறகு வாடகைக்கு இருந்தது தான் வீடு. இப்போ கூட்டமைப்பு வந்திருக்கிறது தான் சைக்கிள். இப்போ சுமந்திரன் கட்சி தண்டை சென்று கொண்டு விட்டு அவர் கொண்டு போயிட்டார். இப்போ கூட்டமைப்பு சைக்கிள் தான். இப்போ அதோட 2001 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நாரந்தனைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருந்த நேரம் ஆறாரென்று சொன்னால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி IPDP அவையில் தானா ஒரு காலத்தில் மன்னர் மேரம் எனக்கு சமூக பேஜ் இது இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்க என்ன பேஜ் பிள்ளைண்டா. EPDPயில் மதனராஜன், நெப்போலியன், சேதுபதி, கருணாகரமூர்த்தி இவையில் 4 பேரும் சம்பந்தப்பட்டவையில்னு சந்தேக நபர் பட்டியலில் இவையில் 4 பேரும் கோர்ட்ஸுக்கு வந்தவையில். இதில் கருணாகரமூர்த்தி சந்தேகம் நிறுவனமாகத்தால் கருணாகரமூர்த்தி என்றது யாருண்டா இப்போ ஒரு 2 தடக்கா வைஸ் சேர்மனாக இருந்த ஆள் பாருங்கள். எங்கெங்கே யாராட்ட தலைமத்துவத்துக்கு கீழே இருந்திருக்கிறோம்ண்டு ஒரு கொலை குற்றவாளி சந்தேக நபர்ன்ற இது கீழே நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்போ அவருக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி போட்டு விட்டது. அதில் சேதுபதி என்று சொல்கிறவர் கைதாகி சிறைச்சாலையிலேயே மரணம் அடைஞ்சிட்டார். அதில் மிச்சம் 2 பேர் மதனராஜன் மற்றும் நெப்போலியன் என்றவேல் நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டினோம். நாட்டை விட்டு இது எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லி சொன்னால் 2016ஆம் ஆண்டு எங்களோட மதிப்புக்குரிய இளஞ்செழியன் ஐயா தூக்கு தண்டனை தட்டத்தை வழி மன்னிப்பு கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து போயிருமன்றதுக்காக தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்தவர். ஆனால் இவேல் பிடிபடையில் அதோட 2018ஆம் ஆண்டு திருப்பயாழ் நீதிமன்றம் பாதுகாப்பு அமைச்சு செயலாளருக்கு திருப்பூரும் மென்ஷன் பண்ணது என்னென்று சொல்லி, இப்படி ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது, இப்படி மதனராஜனையும் நெப்போலியனையும் திருப்பி நாடு கடத்துங்கோ என்று சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்த இடத்துக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை காலம் நல்லாட்சி காலத்தில் கொடுத்தது. நல்லாட்சி காலம் போனது யார், மைத்ரி ஐயாட காலத்தில் போய், அதுக்கு பிறகு கோத்தா ஐயாட காலம் போய், ரணில் ஐயாட காலம் போய், அனுர் ஐயா இன்னும் இல்லை. அங்கே போன வருஷம் பிரிட்டனில் நெப்போலியன் கைது செய்யப்பட்டு அங்கத்தை உள்துறை அமைச்சு எங்களோட வடிவிகார அமைச்சிட்ட தொடர்பு கொண்டு கேட்டது இவர் சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான ஃபைல்களை அனுப்புங்கொண்டு. ஆனால் எங்களோட நாட்டு வெளியுறவுத்துறை அந்த பாதுகாப்பு அந்த அமைச்சு அதுகள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை. இப்போ அந்த நாட்டில் அவங்க சுதந்திரமாக சுற்றி கொண்டு திரிகிறாங்க. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், தெரியாமல்
எங்களோட மக்கள் யார் இவர் ஜனாதிபதியின் பொய்யான வாக்குறுதிகளை சிலதுகளை கேட்டு இப்படி ஒரு நல்ல இதாக இருக்குமென்று சொல்லி நல்ல ஒரு வழிமுறையில் இருக்குமென்று சொல்லி தெரியாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணி போட்டினோம். இப்போ ஒவ்வொருத்தரும் மூக்கில் பஞ்சு வச்ச மாதிரி கோமாளி மாதிரி சில கூத்துகள் காட்டி கொண்டு இருக்கிறோம். அதில் பார்த்து தலையில் அடித்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் மருத்துவம் ஊசி போட்டு கொண்டு திரியினோம். ஒவ்வொருத்தட்ட இதுகளுக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ என்னென்று சொன்னால், நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெரும் ஜனாதிபதி ஒரு கட்சி, அதே கட்சி தான் பாராளுமன்றத்திலேயும் பெரும்பான்மை, அதே கட்சி தான் உள்ளூராட்சியிலேயும் பெரும்பான்மை என்றால் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. நினைச்ச மாதிரி செய்துட்டு போயிடலாம். அவைகளுக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு செய்யணும் அல்லது திணிக்கணும்னு நினைச்சா எடுத்தமா முடிவெடுத்தமா செஞ்சமா போனோமான்ட்டு போயிடலாம். கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. உள்ளூராட்சி மன்றம் விளையாட்டு இல்லை. உங்கள்கிட்ட கையில் இருக்கிற பவர். நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகளோட சம்பந்தப்பட்டவைகளுக்கு நீங்கள் உங்களோட வாக்குகளை கொடுத்து கொள்ளுங்க. நீங்கள் தேவையில்லாத ஒரு பெரும்பான்மையின கட்சிக்கு உங்களோட வாக்கை நீங்கள் செலுத்தி பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் யோசித்த மாதிரி யோசித்து கொண்டிருக்காதீங்க. நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு இனி இல்லைன்னு தெரிஞ்சவர் ஊருக்குள்ள நல்ல தலைவரை தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் என்பிபிலேண்டு. அங்கே அவையல் என்பிபி என்ற கட்சியின் ரூல்ஸ் வேறு. அவையல் என்ன நினைக்கணுமோ அதின் ஒழுங்கின்படி தான் இவையல் போகலாம். சுயேட்சமான முடிவுகள் எங்களை மாதிரி ஒரு பார் கவுன்சிலையோ போய் சண்டை பிடிச்சி இப்படித்தான் செய்யணுமென்று இல்லாமல் அவையல் சொல்லலாது. ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஆர்டர் வரும், இந்த தான் இதைத்தான் நீ செய்யணுமென்று சொல்லி என்பிபிக்கு வரும். அதை வாயை மூடிக்கொண்டு செய்கிற ஒரு பிரதிநிதி தான் நீங்கள் தெரிவு செய்ய போகிற என்பிபி பிரதிநிதி. நீங்கள் அவையிட்ட போய் திருப்பி கேட்டாலும் அவர் இதைத்தான் சொல்லுவார், ஐயோ தம்பி ஒன்றும் செய்யலை அதராக கூட நிற்காதேன்னு தான் சொல்ல போகிறார். தயவு செய்து இந்த வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொஞ்சம் மக்கள் யோசித்து முடிவெடுத்து கொள்ளுங்க. தமிழ் கட்சிகளை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க. நான் வந்து அரசியலுக்கு வந்ததுக்குரிய மெயின் ரீசன் வந்து எங்களோட பாதிப்பு, நாங்கள் பட்ட பாதிப்பு இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது. இதே மாதிரி ஒரு பிள்ளையான கைகளில் அதிகாரம் இருந்து கேள்விய காக்கள் இல்லை என்று சொல்லி பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் எங்களோட அரசியலோட வருகைக்கான காரணம். என்னென்னு சொன்னால், 2001 நான் 97 பிறந்தனால் 4 வயசு, 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். அம்மாவுக்கு யோசிச்சு பாருங்க, யார் கொடுக்க போயினோம்? அல்லது இதுவரை காலமும் உயிரிழந்தவை என்று சொல்லி போட்டு யாராவது ஒருத்தர் வந்து, தம்பி என்ன வேலை செய்கிற, தொழில் வாய்ப்புகள் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு தரட்டா? அவையில் ஒரு வாய்ப்புகள் இல்லாதபடியாக தான் நாங்களும் சில நேரங்களில் புலியான வழிகளுக்கு போய் வழி தவறி நாங்கள் திரும்ப வந்து நாங்கள் அது என்னென்னு சொன்னால், அந்த நேரம் நாங்கள் பட்ட பாடு இப்போ யோசிச்சு பாருங்க. போன இடத்த சிவாஜிலிங்கம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மாமனிதர் ரவிராஜ், எல்லாரும் மாவை சேனாதிராஜா எல்லாரும் போன இடத்துல அதில் சிவாஜிலிங்கம் ஐயாவுக்கு பெரிய ஒரு காலில் ஒரு பாதிப்பு, இன்று வரைக்கும் அதின் பாதிப்பு தொடர்ந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு மனசில் இருக்குது, அவருக்கு உடம்போட தொடர்ந்து இருக்குது. இன்னும் அவர் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் அதுகளை கடந்து வாரத்துக்கு நாங்கள் 2010 அண்ணாக்கு வேலை கிடைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் அந்த குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு வழிநிலைக்கு கொண்டு வந்து நிற்கிறதுக்கு பட்ட பாடுகள் எல்லாம் அது வார்த்தையில் அடங்காது. சில நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு போய்க்குள்ள திரும்பவும் இப்படி ஒரு அதிகாரங்களுக்கு கீழே தீவகம் போயிருமோ, அல்லது திரும்பவும் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லாத அதிகாரம் தீவிரவாதங்களுக்கு கீழே போயிருமோன்ற அந்த இதில் தான் என்ன மாதிரி என்னொரு பிள்ளையோ சரி அப்பா இல்லாமல் 15 வருஷம் 14 வருஷமாக வளரக்கூடாதுன்றதுக்காகத்தான் பிள்ளைய முதல்ல நாட்டுக்காக அப்பா இல்லாட்டியும் தன்னை பிள்ளையை வளர்க்குறதுக்கு சரியான வழிகாட்டி பள்ளிக்கூடத்தில் கூட்டி கொண்டு போய் விட்டு எனக்கு நான் ஸ்கூலே போயில பிரைமரிக்கு என் அப்பா என் ஸ்கூல் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பான்ற ஒரு இதே இல்லை, என் ஃபோனில் அப்பான்ற கண்டக்டே இல்லை. இதெல்லாம் இன்னொரு பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு அப்பாண்ட இல்லாதன்ற ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் பதிவு செஞ்சு எங்களை கொஞ்சம் இந்த அரசியல் நகர்வை மேற்கொண்டதுக்குரிய காரணம் இதுவாக தான் இருக்குது. நன்றி.